இன்னும் தரல. நமக்கு தர வேண்டிய 20,000 கோடியை இன்னும் தரல. ஆனா பாத்தீங்கன்னா பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் இவர்கள் தங்களுடைய நிதியை வாரி வழங்கி இருக்கின்றார்கள். இது எப்படி ஒரு இந்திய தேசத்திற்கு, இந்திய நாட்டிற்கான பட்ஜெட்டாக இருக்க முடியும்? நிச்சயமாக அது அவர்கள் நாற்காலியை பாதுகாக்கின்ற பட்ஜெட்டாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கின்றது. அதாவது இளைஞர்களுக்கு கடந்த 10 ஆண்டு காலத்தில் நாங்கள் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் சொன்னாங்க. இப்ப என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? நாங்க வேலை தருவோம் அப்படிங்கறதெல்லாம் எடுத்துட்டு அவங்க இனிமே நாங்க வேலை தர்றதுக்கு பயிற்சி தருவோம் இந்த தடவை சொல்லியிருக்காங்க. அதுக்கு கொடுக்கிற நிதி எவ்வளவு? அந்த நிதி எதுக்காக கொடுக்கறாங்க? அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு ஆண்டுக்கு 1 கோடி பேருக்கு நாங்க பயிற்சி கொடுக்கிறோம். அது எங்க போய் பயிற்சி? தனியார் நிறுவனங்கள்ல, பெரிய கம்பெனிகள்ல அவங்களுக்கு இளைஞர்கள்